ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னா, இன்னைக்கு என்ன பிளான்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம பாப்பா பிறந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆக போகுது. ஸோ ஒய்ஃபும் பாப்பாவும் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் டே சும்மா வந்து பாப்பாவை வந்து தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு தனியாக இருக்கோம். ஸோ அங்கே வந்து கொண்டு வந்து பாப்பாவை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பழகணும்ல. ஸோ அங்கேயே இருந்தால் எப்படி வந்து இதாகும், அதனால இங்கே கூப்பிட்டு வந்து ஒன் டே வந்து வச்சிருந்து பாப்பா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் ஒய்ஃபும். தனியாக மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போயிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:30 கிட்ட ஆகுது மார்னிங்கு. போயிட்டு ஒய்ஃபையும் பாப்பாவையும் வந்து அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பாப்பா வந்து வீட்டில் வச்சு நம்ம இங்கே வச்சு பார்த்துக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு விளாக், டே டு டே விளாக் மாதிரி போடுறேன். ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃப் வந்து இங்கே வீட்டில் வந்து குக் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து குக்கிங் வந்து ஒன்று நான் சாப்பிடணும்னா அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன், இல்லைனா நானே எதனா செஞ்சு குக் பண்ணிப்பேன். கிச்சன்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நிலைமைக்கு போக போகிறாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து என்ன தான் க்ளீனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்னடா இப்படி வச்சிருக்க அப்படி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்ப்போம், வந்துட்டு அவங்க ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிச்சனில் பார்த்துட்டு வரோம். போயிட்டு அப்படியே நாங்கள் சில பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது. அந்த அளவுக்கு நான் அதை குக் பண்ணதுனால வீட்டில் வந்து வெங்காயம் அது இதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணி அப்படியே வந்து பாப்பாவையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நேற்று வந்து பிளான் பண்ணது ஒன்று. எப்பவுமே இவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த பிளான் பண்ணலான்னு, அது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக தான் அடுத்த நாள் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க, குக் பண்ணுறது வந்து நேற்று சொல்லும் போது வந்து சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலைல கேட்குறேன், நான் எங்கள் வீட்லேயே வந்து சாம்பார் செஞ்சுட்டேன், நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நான் குக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இன்றைக்கும் வந்து அவங்க வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம் இன்றைக்கி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி வாங்க நம்ம நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்து சந்து தான். பாப்பாவை கூப்பிட்டு வரதுனால கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. கிளைமேட் சரியில்லை, எப்போ மழை பெய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம், பக்கத்து சந்து தானே, ஒரு 2 சந்து தள்ளி தான். போயிட்டு காரில் போயிட்டு போய் ஒய்ஃபையும் பாப்பாவையும் கூப்பிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கடைக்கு போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு என்னென்ன பொருள்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒய்ஃபையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏகப்பட்ட க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குள்ளே வந்தாச்சு. மழைனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக தண்ணி. ரொம்ப மழை கூட இல்லை, ஒரு 3 டேஸ் கூட தொடர்ந்து பெய்யல, சும்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெய்ஞ்சுது. அதுக்கே வந்து நல்ல வழியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கார் நிறுத்துற இடம்லாம், இங்கே தனியாக கார் நிறுத்துறதுலாம் பிளேஸ் இல்லை. எம்டி லேண்டு பக்கத்தில் இருக்குது, வீடு பக்கத்தில். ஸோ அதனால் அங்கே நிறுத்திக்கிறோம் காரை. நம்ம இங்கே கார் நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போவே வந்து கார் நிறுத்தியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு காரில் வந்து ஏறணும்னா வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப வந்து மோசமான இடமாக இருக்குது. அதில் அந்த சேரில் தான் நடந்து வந்து தான் ஏறி ஆகணும், வேறு வழி இல்லை. சிட்டிக்குள்ளே இருந்தால் பார்க்கிங்கே கிடைக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு கார் நிறுத்த இடமாக இருக்கே, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுப்போம். சரி வாங்க நம்ம வந்து கிளம்பி நேராக வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா யாரால பண்ண முடியும்னு பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஒய்ஃபுனால தான் பண்ணலாம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இங்கே வந்துருங்க, நம்ம வந்து கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு பாப்பா வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, கார் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு வரேன், அங்கேருந்து கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளானை வந்து எப்படி எப்படிலாம் மாற்ற முடியும்ன்றது வந்து யாரால வந்து முடியும்னா அது வந்து இவங்களால மட்டும்தான் முடியும். இப்பதான் மீன் இருக்குன்னா ஓகேவா, முடியுமா? தனியா சைடு சாப்பிட மாட்டியா? மீன் சாப்பிடவே நீ என்ன சொன்ன, சாம்பார் சாதம் செய்யறேன்னு தானே சொன்ன. சாம்பார் சாதம் கூட மீன் வச்சா சாப்பிட மாட்டியா நான் கேக்குறேன். இப்ப என்னதான் சொல்ல வர, கடைக்கு போகணுமா வேணாமா? என்கிட்ட வந்து கடைக்கு போனோம், நீங்க வந்துருங்க, இங்க இருந்து கடைக்கு போயிட்டு அவங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு போனோம்னா சரி நான் வந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன் பாப்பாவை தூக்கிட்டு கடைக்கு போலாம் அப்படின்றான். பாப்பாவை தூக்கிட்டு ஏன் கார்ல மட்டும் வச்சுக்கவே மாட்டியா? நீ தூங்குற குழந்தைய கூட வச்சுக்க மாட்டியா? இப்படி போகலாம். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற 4 முடிவு கொட்டிடும் போல. இன்னும் என்னென்ன பிளான்லாம் மாற்ற போறான்னு தெரியல. இவங்க கிட்ட இனிமே எதுவும் பிளானே கேட்கக்கூடாது. எதனா கேட்டாலே வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் இவனோட வேலையா இருக்குது. இப்போ வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் என்ன மாற்ற போறான்னு தெரியல. பார்ப்போம் வாங்க, நீங்களும் வாங்க வந்து நான் படுற கஷ்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் போடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக போயிட்டு மூடுமுட்டி, பெரிய மூடுமுட்டியும் குட்டி மூடுமுட்டியும் தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ சொன்ன மாதிரி கடைக்கு போகணுமா. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, வரோம் கடைக்கு போகிறோம், பாப்பாவை தூக்குறோம், வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி சாம்பார் சாதம். இப்போ வந்து சாம்பார் சாதம் வந்து சாம்பாராக மாறி இருக்கு. ப்ளஸ் வந்து சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஆகியிருக்கு. ஆனால் மீன் கொடுத்தா சார் சாப்பிடாத மாதிரியே பேசுகிறாரு பாரு. அதில் நீ என்ன சொன்ன? சரி மீன் வேணாண்டா இருக்கு. இப்ப நீ சாம்பார் சாதம்னா என்ன, குக்கர்ல போட்டு வெறும் சாம்பார் எடுத்துட்டு வந்து சாப்பாடுல போட்டு பசி, இதான் சாம்பார் சாதம். வாங்க, ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு வீட்டுல. அந்த பல்லி எல்லாம் நான் கிளியர் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ஹேக் இருக்கு, அந்த ஹேக் வந்து நான் சொல்றேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க அவங்கள உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் வந்து 1 மில்லியன் தானே, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நாங்கள் பாப்பாவை காட்டுவோம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. சரி ஓகே, வாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு இன்னும் அங்கே வந்து என்னென்ன பிளான் சேஞ்ச் எல்லாம் இருக்குன்னு தெரியல. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே போயிட்டோம். Emotional damage. சரி போயிட்டு போலாம். பிரான் தொக்கு வாங்கி வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கா? பிரான் தொக்கு இல்ல, அது பிரான் ஊறுக்கா. சரி, உங்க வாயில என்ன போட்டு வாயில என்ன வச்சிருக்கீங்க? நான் வச்சிலியா? மூஞ்சி வீங்கி இருக்கு. எங்கேயோ ஓவரா பேசி அடி வாங்கி வந்திருக்க போல. ஓவரா பேசில, உங்களுக்கு தேவையில்லாம போய் ஒரு பல்ல புடிங்கிட்டு வந்துட்டேன். நானும் சரி ஓகே பல்லு புடுங்கினா ஒரு 3 நாளைக்கு பேசாதுன்னு பார்த்தா அப்பவும் இந்த வாய் அடங்கல மக்களே. நான் என்ன பண்றது? சரி வந்த வேலையை பாருங்க. இருங்க, ஷேர் பண்ண ஒரு அபூர்வமான அதிசயமான விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன். என் கிச்சனுக்குள்ள 3 பல்லி வந்திருக்கு. பல்லி வந்தா என்ன பண்ணணும்? பல்லியை விரட்டணும், இல்ல ரச கற்பூரம் வைக்கணும். நல்லா ஸ்டவ் பக்கத்துல கற்பூரம் கொளுத்தி எரிய வைக்கிறதுக்கு கற்பூரம் வச்சிருக்காங்க. அது நெருப்பு இருந்தாதான் எரியும். நான் இந்த ஸ்டவ்வே கொளுத்தலையே. கொளுத்தி பத்திட்டு இருந்திருக்கணும். இவ்வளவு பாத்திரத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆகாதீங்க மேடம். இப்பதான் வந்து பாத்திரம் வந்து கழுவு வந்திருக்காங்க. கடந்த ஒரு 3 மாதமா நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். 3 மாசத்துக்கே தாங்க முடியல. எங்க இருந்து தனியா இருக்கேன். ஏன் தாங்க முடியல? தம்பி நான் வந்து உன்னை கூப்பிடல, வந்து கிளீன் பண்ணி தான், நீ தான் வர என்ன. சரி கிளம்பு, வா போலாம். கிளம்புங்க, வாங்க வாங்க போலாம், வா போலாம். என்னோட வீட பார்த்தா எனக்கே கிச்சனை பார்த்தா ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அப்போ இதுதான், அதுவே 6 மாசம் கழிச்சு தான் வராங்க மேடம். இவ்வளவு நாளா நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்து இன்னையோட 62 நாள் ஆகுது. நான் வந்து குழந்தை வயித்துக்குள்ள இருந்து சி செக்ஷனுக்கு போற வரைக்கும் இங்கதான் இருந்தேன். சரி, வாயில ஏதோ இருக்க துப்பிட்டு பேசுங்க. அதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இங்கதான் இருந்தேன் 60 நாளைக்கு இப்படி ஒரு டான்ஸ் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் வேலையை பார்க்கட்டும். கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம். நாம வந்து எப்படி சாம்பார் சாதம் வந்து சாம்பார் பருப்பு இருக்கு, பருப்பு எப்படி சாம்பார் சாதம் அதை நீங்க தனியா வந்து வீடியோ எடுத்து பண்ணுங்க. நான் இந்த கற்பூரத்தை கையில கொடுத்து வாயில போட்டுக்கோங்க. நீங்க போட்டுக்கோங்க, ஆல்ரெடி வாயில கற்பூரம் போட்ட மாதிரி தான் இருக்குது. இதோ இப்ப எங்க அம்மா வந்து வாஷ் பண்ணி ஃபிஷ் கொடுத்து விட்டுருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ சாம்பார் சாதம் செய்ய மாட்டல. கொஞ்சம் கீரை இருக்கு, கீரை மக்களே, கீரை யாருக்குன்னா சாருக்கு தான். மீனும் கீரை ரெண்டும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அவங்க வந்த வேலையை பார்க்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்றாரு. இவர் தான் நம்ம லூலு. இவர் வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து ஒரு கேர்ள் ஆம்ஸ்டர், சிரியன் ஆம்ஸ்டர். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இவங்க கூண்டு க்ளீன் பண்ணுற வீடியோலாம் இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக செம்ம தூக்கம். ஏன் வந்து ஹாலில் வச்சுருக்கேன்னா, எப்போவுமே பெட்ரூமில் தான் வைப்பேன். மேடம் வந்து நான் எப்போடா தூங்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துனே இருப்பாங்க. நான் தூங்குறேன்னு தெரிஞ்சதுன்னா இதோ இந்த கீழே இருக்கல இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் போட்டு உருட்டி நம்மளை தூங்கவே விட மாட்டாங்க. சவுண்டு போட்டே இருப்பாங்க. சில ஸ்டண்ட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டண்ட் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன லுக்கு, உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு உனக்கு வந்து ஒரே இதுவாயிடுச்சா? போய் உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீயும் வேலை செய். எங்கே வெளில வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். வெளியில் விடலாம், எதுக்குள்ளேயாவது போய் பூந்துக்கிறா. சிறகடிப்பாங்க. அந்த கூண்டை மட்டும் திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க மேடம். போல்டா, இவங்க பேர் தான் நாங்கள் வந்து லூலுன்னு வச்சிருக்கோம். என்ன கொடுக்கல? பீனட்டா? அது வந்து எல்லாத்தையும் திருப்பி ஒழிச்சுதான் இருக்கும், எதையோ சாப்பிடாது. சாப்பிடுதா? ஓகே மக்களே, நம்ம வந்து லைட்டாக ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டோம். இருந்த பாத்திரம் மொத்தத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் சாப்பாடும் காய்கறியும் போட்டு வேக வச்சுருக்கேன். எதுக்குன்னா சாம்பார் சாதத்துக்கு. ஆல்ரெடி பருப்பு குழம்பு இருக்குது. ஸோ அதிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருட்கள், கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். வேறு யாராவது நல்லா பண்ணியிருப்பாங்க, அதில் போய் பார்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மீன் வறுத்துட்டு அப்பளம் வறுத்துட்டா லஞ்ச் ரெடி. உங்களுக்கு நான் வந்து அப்பளம் வந்து சுடுறது எப்படின்றது இந்த வீடியோவில் பண்ணி காட்டுறேன். நான் வந்து போட்டி அப்பளத்தை சுடுவேன், சுட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோ இந்த அப்பளம் தான் சொன்னேன், நமக்கு வந்து மிளகு ஜீரகம்லாம் போட்டு நல்லாயிருக்கும். இது எப்படி வந்து நான் சுடுறேன்னு காட்டுறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பற்ற வச்சுக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் தேவை, இடுக்கி சொல்லுவாங்கள்ல, இது பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபிஷ் ஃப்ரை எடுத்து போட்டுடுறேன். ஓகே, சைடில் ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும். இந்த சைடு வந்து நான் எப்படி போட்டி அப்பளம் சுடலான்றது பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த அப்பளம் இப்படி எடுத்துகிட்டு இதில் லைட்டாக முனையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லேசாக மேலே காட்டுங்க அப்பளத்தை. ரொம்ப லேசாக அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணி இது வந்து கர்ச்சீஃப் மாதிரி ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி நீங்கள் அந்த நம்ம பிடிச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடமும் சேர்ந்து பொரியணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அப்பளம் பொரிஞ்சிரும். இது வந்து லேசாக கருகுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன் அப்பளம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சுட்ட அப்பளம் வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சவுண்ட் கேட்குறா? டொக் டொக். ஓகே, அப்பளம் ரெடி, முட்டை ரெடி, ஃபிஷ் ஃப்ரை. இப்போ வந்து விசில் போயிடுச்சு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சாப்பாடும் டானி கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு வேக வச்சுருக்கேன் சாப்பாடு. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. பக்கத்துலேயே வந்து சாம்பார் ரைஸ், நான் சாம்பார் ஊற்றி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிட்டேன். சாம்பாரும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இன்னைக்கு டே வந்து முடிஞ்சிடுச்சு. ட்ரிப்பு முடிஞ்சது எனக்கு. ஆமாம், ட்ரிப்பு முடிஞ்சது. குழு வந்து இதோ இருக்காங்க பாருங்க. மேடம் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா தூங்கி எழுந்திருச்சு. சொன்ன மாதிரியே சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. சொன்னேன் பாருங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது தான் வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். அப்படி வந்த ஒரு பிரச்சனை தான் வந்து ஏசி ரிப்பேர். இதோட ஒரு 2 மாதத்தில் 2வது வாட்டி, அதாவது மந்த்லி ஒன்ஸு அந்த ஏசி வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ போன மாதம் வந்து ரிப்பேர் ஆச்சு. நம்ம வந்து ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு அப்புறம் வந்து கம்ப்ரெஷரில் கெப்பாசிட்டர் மாற்றி ஒயர்லாம் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா செலவு பண்ணி அந்த ஏசி ஓட வச்சோம். இப்போ திரும்ப வந்து இன்றைக்கி மறுபடியும் மதியம் போட்டு காலைல போனோன்னே ஏசி போட்டால் நல்லா ஒர்க் ஆச்சு வீட்டில். மதியம் திரும்ப ரிப்பேருனா ஏசி ஓடுது, ஆனால் கூலிங் வர மாட்டேங்குது. கம்ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 செகண்ட்ஸ் ரன் ஆகி ஆஃப் ஆகிடுது, கூலிங் இல்லை. ஸோ கெப்பாசிட்டர் போயிருக்கா இல்லை என்ன கருமோன்னு ஒன்றும் தெரியல. எந்த ஏசி மெக்கானிக் ஃபோன் பண்ணாலும் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வரேன்றாங்க. 8 மணிக்கு வந்தால் எப்படி கடை திறந்துருக்கும், எதனா ஃபால்ட்டுனா பார்ட்ஸ் மாற்ற. ஸோ கன்ஃபார்மாக எல்லாம் நாளைக்கு தான் வருவாங்க. எல்லாம் கேட்கலாம், மழை காலம் தானடா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இருக்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து ஒரு விண்டோ கூட கிடையாது. அப்படியே வந்து ஒரு மாதிரி பயங்கர வென்டிலேஷன் இல்லாமல் ரொம்ப அடைச்சி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ரொம்ப அது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஏசி போட்டு கூலிங் பண்ணிட்டா நைட்டு ஃபுல்லாக ஓட்டிடலாம். அதே ஏசி இல்லைனா வந்து அப்படியே வந்து தந்தூரி கிரில்லாம் வந்து சிக்கன் வந்து நெருப்பில் கொதிக்க பாருங்க, அந்த மாதிரி ஆகிடுவோம் நம்ம. ஸோ இப்போ இன்றைக்கி நைட்டு நான் அந்த நிலைமைக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு ஒரு ஏசி மெக்கானிக் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வருவாரா என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் என்ன கண்டிஷனு, வந்தாரா, ஏசி வந்து ரெடி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். மேடம் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசுங்க மேடம். நான் பேசிட்டு இருக்கேன், அவங்களும் நானும் விளாகில் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சொல்லுங்க, வெல்கம் டு நிர்மல் கிரியேஷன் சொல்லுங்க. நிர்விகா சேனல் சொல்லுமா. இப்பவே சேனல்ல பிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னம்மா இன்னும் கொஞ்சம் தலை நினைச்சுன்னா கண்டிப்பாக பாப்பாவை நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். அது வரைக்கும் வேண்டாம். நான் இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏசி மெக்கானிக் வந்தோன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நான் நெக்ஸ்ட் டைம் பத்திர போட்டிருக்கிறது வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி இருக்குன்னா, நான் வந்து பல்லு பிடிங்கிருக்கேன், லாஸ்ட் விஸ்டம் டீத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதனால தான் வீங்கி இருக்கு. பேரத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன வாய் வீங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கர ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் போட்டோம், கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சிலர்லாம் பிறக்கும்போது போட்டுட்டு இருக்காங்க, பார்ப்பாங்க வீடியோவில். பட் நாங்கள் ஒரு சின்ன ஒரு சில ரீசன்னால சரி இப்போதைக்கு வேண்டாம்,
அதனால் வந்துட்டு ரொம்ப வேணாம், ஒரு அட்லீஸ்ட் தலையாவது நின்று நார்மலாக ஓரளவுக்கு ஏஞ்சி உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து போடலாம். ஆல்ரெடி இப்போ வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு நார்மலாக உட்காந்துட்டாங்கன்னா வந்து இது பண்ணால் மறுபடியும் சொல்கிறேன், ஷவுட் அவுட் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் தரேன், நிர்விகா கிரானிக்கல்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த அம்மா என்னடா போட்டிருப்பா அதில் வீடியோலாம் எதனா போட்டிருக்கீங்க? ஆமா போட்டிருப்பேன். இவங்களோட கையு அதெல்லாம் போட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஃபேஸ் பேபி பம்ப் எல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போய் பாருங்க இன்ஸ்டாகிராம் சேனல்ல. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்களை போய் தூக்கி போய் அவங்க வீட்டில் போய் போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏசி மெக்கானிக்கை ஃபோன் பண்ணி வர வைப்போம். இன்னைக்கு ஏசி ரெடி ஆனாதான் நான் தூங்க முடியும், இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு சிவராத்திரி தான். அந்த சிவராத்திரி ஷூட் பண்ணி காட்டுவாங்க பாருங்க. ஆமா, பேசாம அதுவும் நான் பண்றேன். எப்படியும் வீட்டில் இருந்தால் எனக்கு தூக்கம் வராது, பேசாம நான் நைட்டு எங்கேயாவது போயிட்டு அதையும் ஒரு vlog எடுத்து உங்களுக்கு போடுறேன். அவ்வளோ சரியான ஐடியா ப்ரோ. எப்படி வீட்டில் தூங்க முடியும்? கோவம் வந்துச்சு அவளுக்கு. கோவம் வந்துச்சு. என்ன திட்டு? எங்க திட்டு? திட்டுமா திட்டு இப்ப கத்த போட முடியும். இப்ப கத்த மாட்டேங்கிறா. இவ்வளவு நேரம் கத்திக்கிறதா? நான் அந்த பக்கம் மைக் எடுத்துட்டு போனா வந்து கத்த மாட்டேங்கிறா. பசி வந்துருச்சு. நாங்க இதோட விடைபெற்றுக்கிறோம். பை இவங்க கிளம்பிடுவாங்க. பை பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசி வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. செக் பண்ணி பார்த்ததுல வந்து ஆப்வியஸ்லி வந்து இதுதான் போயிருக்கு, ஒயர் எரிஞ்சிருக்கு, கம்ப்ரஸர் மேலே போகிற ஒயர். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ். நம்ம இதோட எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. EB ஆஃபீஸில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. இந்த ஏரியாவில் லோ வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே ஏஐ ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, டேரெக்டாக போய் சொல்லியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனாலும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த 3 மந்த்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்ட செலவு பண்ணியிருப்பேன் நான் இந்த ஏசிக்கு மட்டும். கரெக்டாக மந்த்லி லாஸ்ட் மந்த்து ஜூன் 1ஆம் தேதி ப்ராப்ளம் ஆச்சு. திரும்ப அகைன் ஜூலை 1 வந்து இன்றைக்கி திரும்ப ப்ராப்ளம் ஆகுது. 1 மந்த் ஒன்ஸ் அந்த ஒயர் எரிஞ்சு போயிடுது. என்ன ரீசன்னா லோ வோல்டேஜ். சரி, ஒயர் கொஞ்சம் அதிகமாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். லைக் திக்னஸ் அதிகமாக போட்டால் கொஞ்சம் தாங்குமே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டெக்னீஷியனும் அதான் அட்வைஸ் பண்ணார். பட் ஆனால் நைட் ஆனதுனால அவர் வந்து இன்றைக்கி பண்ண வேணாம், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன், அப்போ வந்து மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக போட்டால் லோ வோல்டேஜ் வரது, அது வரதான் செய்யும். நம்மளால் அது எதுவும் பண்ண முடியாது. EB ஆஃபீஸ் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல அவங்க. ஸோ ஆனால் இந்த ஒயர் நம்ம மாற்றுறதுனால என்ன ஆகும்னா ஒரு 1 மந்தில் எரிஞ்சு போகிற ஒயர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் திரும்ப அவர் அவைலபிலிட்டி இருந்து அவர் வந்து பண்ணாதான் வந்து சரியாகும். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு வழியாக நம்மளுக்கு இருந்த ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர். இப்போ டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, மதியம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒய்ஃப் ஒரு குக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த குக்கிங் தான் இப்போ நைட்டுக்கு எனக்கு. அவங்க பாப்பா அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி தனியாக தான் இருக்கேன். ஸோ வந்து வீடியோலாம் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்ப வந்து அந்த சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதனா வாங்கணுன்னா நாங்கள் கொடுக்குற அந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற லிங்க்கை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ₹10 ஆஃபர் வந்து மீஷோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கொடுக்குற லிங்க் வச்சு வாங்கினீங்கன்னா. யூடியூப்பில் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி வாங்கணும்னா அந்த சேனலோட பயோவில் போனீங்கன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெகுலராக நாங்கள் என்னென்ன வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுறோமோ எல்லா வீடியோவோட லிங்க்கும் அதில் இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கீழேயே வந்து அஃபிலியேட் லிங்க்கும் கொடுத்துருப்போம். நீங்கள் அஃபிலியேட் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ₹10 எக்ஸ்ட்ரா ஆஃபரும் வந்துடும். அதுதான் வந்து அந்த சேனலை வந்து அந்த வீடியோலாம் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் சரி நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்ச்சி வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொங்கல். அதாவது மதியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாம்பார் சாதம், அதோட பேலன்ஸாக இது. ஸோ இனி என்னோட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க, மதியம் செஞ்ச அந்த சாம்பார் சாதம். ஸோ இது இப்போதைக்கு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதே கண்டிஷனில் நான் சாப்பிட்டேன்னா வந்து ஓகேவாயிடும். இல்லை என்னோட ரெகுலர் டின்னர் டைம் லைக் 11 o'clock 12 o'clock சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் போய் அதில் கையை வச்சேன்னா அவன் இந்நேரம் வந்து அருந்ததி படத்தை சொல்கிற மாதிரி நான் செத்து 3 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அந்த சாம்பார் சாதம். அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மதியமே வந்து எக்கு சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்டாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 1/2 kg சிக்கனு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குக்கிங் பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்கும், குக்கிங் வீடியோஸ்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய நான் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிக்கனை வச்சு எதனா ஒரு லைக் ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் என்னால் அந்த குக்கிங் வீடியோவை ஆட் பண்ண முடியுமான்றது தெரியல. நான் அப்போ எடிட் பண்ணும்போது டைமிங் எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணுவேன். இல்லை என்னால் வந்து டைமிங் அதிகமாகிடுச்சு ஆட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து குக்கிங் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது vlog-ஆக இருக்கட்டும், அது குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு புரியல. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா
நம்ம வந்து எண்டிங் போய்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கருப்பு கலரில் இல்லை கருப்பு கலரில் தான் இருப்பான், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் கொடுத்துருப்பான். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் பார்க்குற 90% ஃபோனில் தான் பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபோனில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு இது இருக்கும் பிளாக் கலரில். அந்த பிளாக் கலரில் நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு கிளிக் ஒன்று பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் ஃபோனை சைலண்டில் வைக்காமல் இருந்தீங்கன்னா டிங்குன்னு சவுண்ட் வரும். வந்தோன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும், என் சேனலில் பண்ணாலும், நீங்கள் யூடியூப்பில் எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல் பட்டனை டச் பண்ணும். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் முன்னாடியே ஒரு பெல்லு மாதிரி, பெல்லுன்னா என்ன தெரியல, மணி, கோயில் மணி அடிப்போல் அந்த மணி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பெல்லு. அந்த பெல்லை நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணணும். இந்த பெல் எப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதாவது நான் கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் நாளைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் நார்மலாக வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, மற்ற வீடியோ பார்ப்பீங்க, எல்லாமே வரும். நீங்கள் ஒரு 4-5 வீடியோ தாண்டினதுக்கப்புறம் மேபி வந்து அந்த வீடியோ நல்ல வியூலாம் போயிருந்ததுன்னா உங்களுக்கு சஜஷன் வரும், ஓகே இவனும் வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு. அதே நீங்கள் இந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் எப்போப்பெல்லாம் வீடியோ போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே வந்துடும், ஓகே இவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்த உடனேயுமே வந்துடும். இல்லை நீங்கள் யூடியூப்பில் போகலனாலுமே உங்களுக்கு மேலே இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்துடும், இவர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, இன்றைக்கி நிர்மல் கிரியேஷன்ஸ்லேருந்து இன்றைக்கி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு இப்போவும் புரியல அப்படின்னா நான் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனே ஒரு வீடியோ வந்து போடுறேன், அப்போவாது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நிறைய பேர் கமெண்ட் போட சொல்லிட்டேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வியூஸ் போகுது ஆவரேஜாக ஒரு வீடியோக்கு இப்போலாம் ரீசெண்டாக. அதில் ஒரு 10 பேராவது கமெண்ட் பண்ணுங்கன்ற. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள், அதாவது வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள்லேருந்து தான் எனக்கு வந்து கமெண்ட் வருதே தவிர ஜென்ரலான சப்ஸ்கிரைபர் யார்கிட்டயுமே வந்து கமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ வீடியோ நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தது சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் நாளிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்க போதில்லை. நான் உங்கள் போஸ்ட் பண்ணி உங்களை எல்லாரும் பழி வாங்க தான் செய்வேன். பட் அதுக்கு நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களை வந்து வீடியோ போட்டு இன்னும் நல்லா பழி வாங்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜோக்ஸ் அபார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த குக்கிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பை. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், வேறு வழி இல்லை. அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காரணம் இருக்குது. அதை நான் இப்போயே சொல்ல விரும்பல, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்வேன். எப்படி பார்த்தீங்களா, நான் குளிக்கவே வேணாம், இங்கே வந்து கிச்சன் வந்து நின்னாலே போதும், நான் குளிச்சிடலாம், அப்படி வந்து போவோம் இங்கே. ஓகேவா? பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.